ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஜூன் 22ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பிறந்தநாள் வர இருக்குது. இந்த ஒரு பிறந்தநாளுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா அவர் பல மக்களிடமிருந்தும் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை பெற்ற வண்ணமே இருக்கார். அதுவும் இல்லாமல் இது அவரோட முதலமைச்சரானதுக்கப்புறம் வரப்போடும் முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஏதாவது புதிய திட்டங்கள் துவக்கி வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மக்கள் பலருமே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில திட்டங்கள் பெயரை பற்றி அடிபட்டுருக்கு. அதில் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஜூன் 22 முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் முதன்மையாக அவங்க அறிவித்த ஒரு சில வாக்குறுதிகள்லேருந்து ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. முதல்ல அதில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் தான். மகளிருக்கான இலவச பயணத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா அரசு அறிவித்தது என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எளித்து பேருந்துகளிலும், அதாவது அரசு சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பேருந்துகளிலேயுமே வெளியூர்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு இலவசமான ஒரு பேருந்து வசதியை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஒரு அறிவிப்பை பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லிஸ்ட்டில் டாப்பில் இருக்குது. மேபி இதுக்கான அறிவிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே கம்மின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நிதிநிலை குறித்து அறிவிக்கை வெளியிட்டாங்க. அதிலே தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தமிழகத்துடைய நிதி நிலைமை ரொம்பவுமே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பார்ஷியலாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேருந்து இலவச திட்டத்தை தான் இன்னுமே முழுமையாக ஏற்படுத்தி பெண்களுக்கு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே சிலர் பார்த்திங்க அப்படின்னா தாய்மாமன் சீர்திட்டத்தையுமே பார்த்திங்கன்னா அமல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக தாய்மாமன் சீர்திட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக வேண்டி தங்க மோதிரம் அணிவிப்பதாக பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வாக்குறுதி அளிச்சிருந்தார். அந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது நம்மளோட நிதி நிலைமை தான். ஏன்னா நம்மளுடைய கடந்த ஆட்சி காலத்தில் நிதி நிலைமை ரொம்பவுமே மோசமாக அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னாலும் 1க்கு 100 தடவை யோசிக்க வேண்டிய கட்டாயமான சுச்சுவேஷன் நம்ம இருக்கும். அதனால பார்த்திங்க அப்படின்னா எல்லா திட்டங்களும் செயல்படுத்துறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முட்டுக்கட்டையாக இந்த ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கு. இதை விரைவில் சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு நம்பிக்கை அளிச்சிருந்தாலும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால எந்த ஒரு திட்டமுமே அவசரமாக நம்மளால் நடத்த முடியல, செயல்படுத்த முடியல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கி எந்த ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.